இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது ஈரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மூலக்காடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். 2004ஆம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழகம் எங்கும் பேசப்பட்ட ஒரு பேர் தான் வீரப்பன். அவரை இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் அந்த கல்லறை எப்படி இருக்குது, இந்த இடத்துல மக்கள் அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச அளவு ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம வந்திருக்கிற இடம் மூலக்காடு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வீரப்பன் அப்படின்னு போட்டு இதில் போட்டிருக்காங்க உள்ளே போகணுன்னு. இப்போ நம்ம வீரப்பன் அவர்களோட அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வழியாக போகலாம். இதுதான் அந்த மூலக்காடு. இந்த இடத்துல தான் வீரப்பன் அவர்களை அடக்கம் செஞ்ச இடம். சத்தியமங்கலம் அந்த காட்டுக்குள்ளே தான் 30-35 வருஷங்க உள்ளே இருந்து இந்த கவர்மெண்ட்டையே ஒரு தண்ணி காட்டினார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரை பிடிக்கவே முடியலை. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவரை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. நம்மளோட நோக்கம் யாரோட கருத்தையும் நிரூபிக்கிறதோ அதை மறுப்பதோ கிடையாது. இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். வீரப்பன் ஐயாவோட கல்லறை இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. நான் லண்டன்லேருந்து வர்றேங்க அதை பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வரணும். ஆமாம், 4 பேர் லண்டன்ல வந்துட்டாங்க. அப்படியா? இன்றைக்கே வந்தாங்களா? இன்னைக்கு இல்லைங்க, 2 வாரத்துக்கு முன்னே பார்க்க வந்தாங்களா? ஓகே. உங்கள் கையாலே வச்சுடுங்க. கழுத்துண்டு. ஓகே. ஐயா ரொம்ப வருஷமாக இருக்கீங்களா அந்த இடத்துல? 2004 இல்லை இதில்? 2004. அவர் சத்தியமங்கலம் அங்கே தான் இருந்தார். சத்தியமங்கலம் அங்கே தான் சத்தியமங்கலம் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஏன் புதைச்சாங்கன்னா அவரோட ஊர் இது இல்லை, பிறந்த ஊர். அப்படியா? ஒரே பாட்டம் பாட்டி பொழைச்சவர் அந்த காலத்தில். ஜாம கட்டாத போனால் பொழைச்சிட்டு இங்கேருந்து பஞ்சமலைக்கு போனீங்க. இங்கே செங்கப்பாடு கர்நாடகா பார்டருக்கு போய் காடு வாங்கி தோட்டம் வாங்கி ஓட்டினாங்க. ஆனால் அந்த ஊர் அவங்களோட தாத்தாவோட ஊருன்றதால இந்த இடத்துல வச்சுருக்கான். இதெல்லாம் அவங்க கூட இருந்தவங்களா ஐயா? இல்லை, இவரோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஒய்ஃபு. அண்ணன் பையன் ஒரு வக்கீல்.
மெட்ராஸ் ஹைகோர்ட் வைக்கல. வைக்கல இவருக்கு முன்னாடி இறந்தவங்களா அவங்களுக்கு பின்னாடி? இவருக்கு முன்னாடி இவர் இறந்துட்டார். சித்தமங்கலம் கோர்ட்டில் வாதாடுறான்ட்டு கோர்ட்டு ஜெயிலில் பேரில் கோர்ட்டு விட்டு வெளியே வர லாரி விட்டு அடிச்சு கொண்டு போட்டாங்க ஃபஸ்ட்டு அவரை. இவங்க 2 பேரும் அவருக்கு பின்னாடி இருந்தாங்களா? இவர் ஜெயிலே இறந்து போயிட்டார். இவர் ஜெயிலில் இருந்தாரா? இவருக்கு வந்து ஜெயிலில் 30 வருஷம் வந்து இறந்துட்டார். போனால் 4 வருஷம் ஆகுது. அந்த அம்மா உடம்பு சரியாக இறந்து போச்சு ஒய்ஃபு. இங்கே பார்த்துக்கிறீங்க இந்த இடத்துல. ஆமாம், யாராவது பிடிக்காதவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல, நிறைய இருக்கிறாங்க. ஆள் இல்லைன்னா எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு இருக்க தான் வேணும். ஆனால் இதில் பெருசாக எதுவும் இருக்குது, கட்டடங்கள் கட்டுற மாதிரி அப்படி எதுவும் பண்ண முடியாது. விட மாட்டேங்குது. ஆமாம், கவர்மெண்ட் விட மாட்டேங்குது. விட மாட்டேன்றாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டா பெருசாக கட்டி விடுவாங்க. அதனால் பர்மிஷன் கிடைக்கல. அதனால தான் இப்படியே இருக்குது. நான் ஒரு சந்தனக்காடு அப்படின்னு ஒரு சீரியல் மாதிரி அதை பார்த்தேன் ஒரு 20 வருஷம் முன்னாடி. டைரக்டர் கௌதமன் பண்ணியிருந்தார். அப்போ அது பார்க்கும்போது அதில் அரைவாசிக்கு மேலே இந்த ஊர் மக்களை பேட்டி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போதே வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது இன்றைக்கி தான் வந்திருக்கோம். 18ஆம் தேதி 2004 இறந்தது. ஆமாம், அது இறந்தது கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது என்ன முன்னோர்கள் பழசு. ரொம்ப பழசு. இது வீரப்பனையோட முன்னோர்களை இதெல்லாம் அப்படியா? அதுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னோர்கள் இறந்த இடம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டியிருக்காங்கல்ல. 4 பேர் சேர்த்து வச்சு கட்டிருக்கிறாங்க. ஓகே சார். இது அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே பக்கத்துலாம் இருக்காங்களா சார்? எல்லாம் இந்த ஊர் தான். இதே ஊர் தான். இதே ஊர் தான். நானே சொந்தக்காரன் தான். நீங்கள் சொந்தக்காரன் தானா? ஐயாவோட பேர் என்னங்கய்யா? ஐயாவோட பேர் சின்ன தம்பி. சின்ன தம்பி. ஐயா வீரப்பன் ஐயாவோட சொந்தக்காரர். நேரில் பார்த்துருக்கீங்களா? நிறைய தடவை. நீங்கள் வீரப்பன் ஐயாவுக்கு மூத்தவரா இளையவரா? இல்லை, நான் இளையவன். அவருக்கு வயசு கம்மியான. நிறைய தடவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வருவார். வருவார். அவங்க அண்ணன் பொண்ணு கிடந்து மாம் ரோட்டில். ஆனால் வருவார் போவார். பார்த்து பேசிக்கிறேன். இந்த ஊரை தான் பார்த்துக்கிட்டாரா? சத்தியமங்கலம் எல்லா ஊரும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ இவரோட ஒய்ஃபு மகள் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் இருக்குது மாவா. ஒரு மாமா மெட்ராஸ் இருக்குது. அவரோட ஒய்ஃபு இங்கே நம்ம மேச்சேரிக்கு தான் பொட்டினேரில் இருக்குது. ஓகே. இதெல்லாம் தீபமெல்லாம் நீங்கள் தான் காலையில் வந்து ஏற்றுவீங்களா ஐயா? இந்த இடம் வீரப்பன் ஐயாவோட மூதாதையர்களுக்கு சொந்தமான இடம் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுவும் அவங்களோட 4 பேரோட முன்னோர்கள் கல்லறையை அப்படியே ஜாயின் பண்ணி தான் இந்த இதை போட்டிருக்காங்க. 4 பேரோடது இருக்கு இல்லையா ஐயா? ஆமாம், 4 பேர். இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம் ஐயா? அப்படியா? இந்த நிலம் எல்லாமே அவங்களோட தான். அந்த இடத்துல நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இடம், மலை அப்படியே சூப்பராக இருக்குது அந்த இடம். இது காவிரி இந்த டேம் வர்ற தண்ணி வர்ற இடம் இல்லை? நம்ம இந்த மேட்டூர் டேம் அணைக்கு போனோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நீர் நிற்கிற இடம் தான் அந்த இடம். அவரை எந்த இடத்துல புதைச்சிருக்காங்களோ விதைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவரை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஜி ட்ரீம்ஸ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.